வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு ரேவதி வந்துட்டு ரொம்ப நேரமா ஆபீஸ்க்கு வரல அப்படிங்கறத கவனிக்கிறாரு. ஹீரோ நேரா ராஜாவை கூப்பிடுறாங்க. ராஜா அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ கேக்குறாரு, நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், ரேவதி வந்து ஆபீஸ்க்கு வரல. ரேவதி வந்து நேத்து மட்டும் தானே லீவ் கேட்டிருந்தாங்க, இன்னைக்குமா சேர்த்து கேட்டிருந்தாங்க. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, நேத்திக்கு மட்டும்தான் ரேவதி மேடம் லீவு கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு வந்துட்டு லீவு கேட்கலையே, அவங்க எதனால இன்னும் வரல அப்படின்னு தெரியல. போன் பண்ணி கேள மாப்பிள்ள, நேரா உங்க மாமாவுக்கு போன் பண்ணி கேட்டேன்னா கண்டிப்பா அவர் பதில் சொல்லுவாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நான் கால் பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு நேரா கால் பண்றாரு அவங்க மாமாவுக்கு. அப்ப நம்ம ராஜா வந்துட்டு போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, ரொம்ப நேரமா ரேவதி வந்துட்டு ஆபீஸ்க்கு வரவே இல்ல. ரேவதி எங்க இருக்கா, ஆபீஸ்க்கு வரலையா இன்னைக்கு? நேத்து லீவ் கேட்டிருந்தா, இன்னைக்குமா லீவு? ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, ரேவதி எப்பயும் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாலே. ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, ரேவதி இன்னும் ஆபீஸ்க்கு வரல. அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, ஈஸ்வரி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கா, போனை வந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டான். அந்த போனை கொண்டு போய் ஈஸ்வரி கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நேரா ஆபீஸ்க்கு வரதா ரேவதி சொன்னா. ஆனா நீங்க இன்னும் ஆபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்றீங்களே. ஹீரோ சொல்றாரு, ஆமா மாமா, இன்னும் ரேவதி வந்துட்டு ஆபீஸ்க்கு வரலையே. அப்ப அவர் சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, போன் பண்ணி பாருங்க, இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, எனக்கு என்னமோ தப்பா இருக்கு, ரேவதி எந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, பக்கத்து ஊர்லதான், ஈஸ்வரிக்கு வந்துட்டு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போனை கட் பண்றாரு. ராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள, என்னாச்சு, ரேவதி எங்க போயிருக்காளாம் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, ரேவதி பக்கத்தூர்ல உள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காளாம், அங்க வந்துட்டு அத்தை போயிருக்காங்களாம். சோ அத்தை கிட்ட போனை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ரேவதி போயிருக்கா. இதை கேட்டதும் அவரும், அப்படியா மாப்பிள்ள, சரி சரி, அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரேவதி பாதுகாப்பா தான் இருப்பா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா இருந்தா போதும், சரி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்படி ரேவதி வரல அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அவரும், சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அங்கிருந்து வெளியில வராரு. வெளியில வந்துட்டு அங்க இங்க நடந்துகிட்டு இருக்காரு. இதை வந்து அந்த வில்லியோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு நேரா இன்னொருத்தருங்கிட்ட, என்னடி ஆச்சு, சார் வந்துட்டு ஏன்டி ரொம்ப நேரமா வெளியில வந்து நடந்துகிட்டே இருக்காரு, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஏய் உனக்கு தெரியாதாடி, சாருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ரேவதி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலையா, அதனால அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ரேவதி எங்க எங்கன்னு ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது கேட்டதும் அந்த ஃப்ரெண்டு ஷாக் ஆகி, என்னது, இவரு ரேவதியை தேடுறாரா, இந்த விஷயத்த பத்தி என் ஃப்ரெண்ட் கிட்ட உடனே சொல்லணுமே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு நேரா அந்த வில்லி கிட்ட போயிட்டு, பிரியா போச்சு, நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட, எல்லாமே காலி ஆயிட்டு அப்படின்னு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க, ஏண்டி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையாடி அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ ரொம்ப நேரமா பாத்தியா ரேவதி ஆபீஸ்க்கு வரல. அதுக்கு பிரியா சொல்றாங்க, ஆமாண்டி, நான் அதை கவனிக்கவே இல்லை. அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீ கவனிக்கல, ஆனா சார் நல்லா கவனிச்சு ரொம்ப நேரமா ரேவதியை காணோம் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இதை கேட்டதும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னடி சொல்ற? அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஆமாடி, ரேவதி இன்னும் வரலையா வரலையா அப்படின்னு ரொம்ப நேரமா அவர் வந்து வெளியிலே நின்றுகிட்டு இருக்காரு. அவ்வளவுதாண்டி, நீ என்னென்னமோ பிளான் பண்ண, எந்த பிளானுமே இந்த வாட்டி ஜெயிக்காது போல. இதை கேட்டதும் வில்லிக்கு செம்ம காண்டாகுது. இல்ல, நான் கண்டிப்பா வந்துட்டு என்னோட பிளான்ல நான் ஜெயிக்காம விட மாட்டேன் அப்படின்னு வில்லி சொல்றாங்க. இதை கேட்டதும் ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருடி, நீ எப்படியாவது வந்துட்டு ஜெயிக்கணும், சார் கிட்ட இருந்து ரேவதிய பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற, ஆனா அதெல்லாம் நடக்காது போல. அங்க என்னடான்னு பார்த்தா வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காரு, விட்டா வீட்டுக்கு போயே கூட்டிட்டு வந்துருவாரு போல. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லி, விட மாட்டேன் அப்படின்னு. ஃப்ரெண்டு சொல்றாங்க, உன்னால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுரி அப்படின்னு. அப்ப வில்லி செம்ம காண்டுல உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாரு. பார்த்துட்டு நேரா பிரியா கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க பிரியா மேடம், ரேவதி வந்தா என்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப பிரியா சொல்றாங்க, சார்
எதுக்கு சார் நீங்க அந்த பொண்ணை தேடுறீங்க? ஏதாவது ஒர்க் வேணும்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன்கிட்ட சொன்ன விஷயத்த மட்டும் நீ செய்ய. ரேவதி வந்தா என்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணு, தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேபினுக்கு போறாரு. இத பார்த்ததும் வில்லி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இப்படி பேசுவாரு இவரு அப்படின்னு செம்ம டென்ஷனா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வந்துட்டு கிளம்புறாரு. நேரா கிளம்பி ரேவதி வந்து எங்க இருக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்காக ட்ரை பண்றாரு. நேரா அவரு ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரேவதியை காணவே இல்லை. அப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்பவே குழப்பத்துல இங்க இருந்து வெளியில வராரு. வெளியில வந்துட்டு சரி நம்ம பேசாப்ல அந்த ஃபங்க்ஷனுக்கே போய் பார்ப்போம், ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோ வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டே நேரா அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு கதவை திறந்து பாக்குறாரு. பார்த்தா யாருமே இல்ல. அதை பார்த்ததோட ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இங்கேதான் அத்தை வந்துட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரேவதியையும் காணும், அத்தையும் காணும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு லேடி வராங்க. அவங்கள பார்த்ததே ஹீரோ அந்த லேடியை நிப்பாட்டி, மேடம் இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு என் ஒய்ஃபும் என் அத்தையும் வந்தாங்க. ஆனா வந்தவங்கள காணும், உங்களுக்கு தெரியுமா அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க வந்துட்டு சொல்றாங்க, சார் இது மாதிரி அவங்க எங்க போயிருக்காங்க அப்படிங்கறதே எனக்கு தெரியாது சார், என்கிட்ட நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது, இவங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் வந்துட்டு நேரா மாமா கிட்ட விஷயத்த கேட்போம், அப்படி யாரு வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது அப்படின்னு கேட்போம் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு நேரா அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. ராஜா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள, ரேவதி வந்துட்டாளா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, நானும் ரொம்ப நேரமா வந்துட்டு ரேவதியை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது என்ன ஃபங்க்ஷன், யாரு வந்து கூப்பிட்டது அப்படின்னு தெரியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, மாப்பிள்ள இந்த பக்கத்து ஊர்ல ஒருத்தி தான் மாப்பிள்ள கூப்பிட்டா, ஈஸ்வரிக்கு ரொம்ப பழக்கம், நீ வேணா வீட்டை சொல்றேன், அங்க போய் பாருங்களேன். ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ராஜா கொடுத்த அட்ரஸ்ல நேரா போறாரு. அங்க போயிட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க. அப்ப அந்த லேடி வந்துட்டு கதவை திறந்துட்டு, யார் சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இது மாதிரி நேத்து என் அத்தைய வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கீங்க, நீங்க சொன்ன அட்ரஸ்ல எந்தவித ஃபங்க்ஷனும் நடக்கவே இல்லை, என் அத்தையும் என் ஒய்ஃபும் எங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க அதிர்ச்சி ஆகி, சார் சார் தயவு செஞ்சு வந்துட்டு என்னை விட்டுருங்க சார், நான் வந்துட்டு ஃபேமிலியோட இருக்கேன், எனக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்களுக்கு எதிராக நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டாங்க சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையா சொல்லு எங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, சார் இது மாதிரி எங்க போயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது சார், ஆனா வந்துட்டு இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு தெரியும், முத்து சிவனாண்டி இருக்காங்கல்ல, அவங்கதான் சார் காரணம். அவங்கதான் வந்துட்டு எப்படியாவது அத்தை கிட்ட போய் சொல்லி அந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதே மாதிரி நான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் சார். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ, அந்த முத்துவம் சிவனாண்டியும் தானே இப்படி பண்ணானுங்க, நேரா அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு. உடனே அந்த லேடியும் சரிங்க சார் நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. அப்ப முத்துவம் சிவனாண்டியில வந்து முத்து வந்து ஃபோன் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணி, சொல்லுங்க யார் வேணும் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, சார் இது மாதிரி இப்ப ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மேடத்தை கூப்பிட்டோம்ல, அவங்கள என்ன பண்றதுக்காக சார் வந்துட்டு வர சொன்னீங்க, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு, அத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் ரொம்ப முக்கியமான விஷயம் சார், நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் சார், ப்ளீஸ் சார் சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி ஓகே, நான் அட்ரஸ் சொல்றேன், என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவங்கள செங்கல் சூளையில கொண்டு போய் வச்சு காலி பண்ண போறேன், அதுக்குதான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது தனியா வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்ன கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம ஹீரோ. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா அந்த லேடி கிட்ட, இங்க பாருங்க, இந்த மாதிரி ஆளுக்கா நீங்க வந்துட்டு தொண போறீங்க. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, சார் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி மன்னிப்பு கேக்குறாங்க. ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் வெள்ளக்காரன் வந்து நம்ம ஹீரோயினையும் ஈஸ்வரியையும்
ஒரு செங்கல் சூளையில கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே மட்டையை வச்சு நிரப்பிடுறாங்க. நிரப்பிட்டு வெளியில வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரும் காலியாக போறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. கை கால்லாம் செமையா கட்டி போட்டதுனால அவங்க மயக்கம் தெளிஞ்சாலும் வெளியில வர முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டா அந்த செங்கல் சூளையில காரை கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஓடி வராரு. செங்கல் சூளையில உள்ளவங்க அந்த நெருப்பை வந்து கொளுத்துறதுக்காக போறாங்க. ஹீரோ டக்குன்னு ஓடி போய் தடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. அப்ப அவங்க வந்துட்டு ஹீரோவை பார்த்ததும், சார் என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க கேக்குறாங்க, சார் என்னாச்சு சார், எதுவும் பிரச்சனையா சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்குள்ள வந்துட்டு என் அத்தையையும் என் ஒய்ஃபையும் வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, அவங்க 2 பேரையும் காப்பாத்தணும் அப்படின்னு. ஈஸ்வரி வந்துட்டு அப்பதான் கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சு தான் இருக்கிற இடத்த பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணை கிளப்புறாங்க. அம்மாடி கிளம்புமா அப்படின்னு. அப்ப ரேவதி கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சிட்டு, அம்மா என்னம்மா ஆச்சு, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி நம்ம 2 பேருமே அடிச்சு கொண்டாந்து இங்க கட்டி வச்சிருக்கானுங்கம்மா, இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கிருக்கமே, நம்மளை யாரு காப்பாத்த வர்றது அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ கவலைப்படாத, நம்ம எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு கை கட்டு கால் கட்ட அவுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அவுக்க முடியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு எங்க பார்த்தாலும் சத்தம் போடுறாரு, அத்தை எங்க இருக்கீங்க, ரேவதி எங்க இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா யாரோ சத்தம் போடுற மாதிரி சத்தம் கேக்குதுமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க, நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு. அப்ப ஹீரோவுக்கு வந்துட்டு சத்தம் கேட்டுருது. டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா பாக்குறாங்க. பார்த்ததும் ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா 2 பேரையும் கீழே இறக்குறாங்க. அப்ப ரேவதி வந்து சார் வந்ததை பார்த்துட்டு, சார் நீங்க என்ன சார் இங்க பண்றீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல, எந்தவித பிரச்சனையும் இல்ல அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க 2 பேரையும் நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்க உயிரையே காப்பாத்தி இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, என்ன மட்டும் இல்லாம என் பொண்ணோட உயிரையும் காப்பாத்திருக்கா, அதுக்கு நான் கண்டிப்பா உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த மாதிரி யாரு பண்ணது அப்படிங்கறது எனக்கு தெரியும், இப்படி பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு நம்ம ஹீரோ. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்துனதுக்கும், என் உயிரை காப்பாத்துனதுக்கும், என் பொண்ணோட உயிரை காப்பாத்துனதுக்கும் உனக்கு நான் கண்டிப்பா நன்றி கடன் பெற்றிருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி நன்றி சொல்றாங்க. அப்ப ஹீரோ சந்தோஷப்படுறாரு, ஒரு வழியா அத்தை வந்துட்டு தேங்க்ஸ் சொல்றாங்களே அப்படின்னு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 5 rupeesல இருந்து உங்களுக்கு 10 rupees வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்றது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்கு. இந்த ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா 499க்கு 18 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிப்ஸ் அண்ட் ஸ்கன்ச்சஸ் ஜஸ்ட் 5 rupeesக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சீக்கிரம் ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க. லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு. இது ஒரு கிளியரன்ஸ் சேல் ஆர்டர்.